வணக்கம். இந்த வாரத்தோட பங்கு சந்தை பற்றி அப்டேட்டு. போன வாரம் நல்ல வாரம் தான். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக வந்தது செக்டர்ஸ். நான் டீட்டெயில்டாக ரிப்போர்ட் எழுதினேன், அதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட்டாக எழுதியிருக்கேன். பட் சமரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் லார்ஜ் அண்ட் மிட் கேப்போட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு எஃப்ஐஎஸ் ஒரு 4000 கோடி விற்றாங்க. டிஐஎஸ் ஒரு 16,000 கோடி வாங்கினாங்க யூஸ்வல் பேட்டர்ன் படி. பட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு மாற்றம் வந்தது. எஃப்ஐஎஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் பயர்ஸாக மாறிட்டாங்க அண்ட் டிஐஎஸ் ஒரு 2,000 கோடி செல்லராக மாட்டாங்க. என்ன காரணம் அது பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளியர் கட்டாக ஆன்சர் இல்லைன்னாலும் ஒருவேளை இந்த ஐடி பற்றி ஒரு ரிப்போர்ட் அமெரிக்காவில் வந்தது. குகன்ஹைம்னு ஒரு அனலிஸ்ட் கம்பெனி, அவங்க இந்த ஓவர் சோல்டு சுச்சுவேஷன் ஐடினுக்கு யூஎஸ் பேஸ் சாஃப்ட்வேர் ஸ்டாக்ஸ் எல்லாம் அவங்க டார்கெட் ப்ரைஸை ஏற்றிட்டாங்க. ஸோ அதனால இங்கே நிறைய ஷார்ட் அடித்த எஃப்ஐஎஸ் ஷார்ட் கவரிங் பண்ணியிருப்பாங்க ஃப்ரைடேக்குன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். மேபி அது உண்மையாக இருந்தால் அது கண்டினியூ ஆச்சுன்னா அது ஒரு நல்ல செய்தி. பட் டிஐஎஸ்க்கு மேபி இது ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த கேஷ் ப்ராஃபிட் புக் பண்ணுற செஷன். ஏன்னா ஏர்னிங் சீசன் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் கையில் கேஷ் பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணால் ஏர்னிங்ஸ் எந்த கம்பெனி செக்டருக்கு நல்லா வருதோ அங்கே போய் வாங்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு சக்தியாக ஏற்றிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளி இந்த வீக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் காஷியஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டிஐஎஸ். அன்லஸ் எஃப்ஐஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏதாவது விற்றா அப்போது இறங்கி வாங்குவாங்களே தவிர அவங்களும் கொஞ்சம் கேஷ் பில்டப் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. பட் போன வாரம் மாதிரி இந்த நிதி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, நான் இன்ஸ்டிடியூஷனல் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ். இப்போ யாரோ சஜஷன் கொடுத்தாங்க, அவங்கள டிஎன்ஐஐன்னு சொல்லுங்களேன், டொமஸ்டிக் நான் இன்ஸ்டிடியூஷனல். ஏன்னா எஃப்ஐஐ டிஐஐ டிஎன்ஐஐன்னு சொன்னால் நல்லாயிருக்கும்னு உங்கள் சஜஷன் கொடுங்க. நான் நிதி யூஸ் பண்ணுறதா இல்லை டிஎன்ஐ யூஸ் பண்ணுறதான்னு அதை பேஸ் பண்ணி நான் அடுத்த வாரத்துலேருந்து யூஸ் பண்ணுறேன், அடுத்த நாள்லேருந்து. ஸோ என்னென்னா இவங்கள தான் போன வாரமும் சப்போர்ட் பண்ணாங்க மார்க்கெட்டை, அடுத்த வாரமும் சப்போர்ட் பண்ணாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, ஒரு யூஎஸ்லேருந்து கொஞ்சம் டேட்டா வரும் இந்த வாரம். என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு சர்வீசஸ் செக்டர் பிஎம்ஐ வரும். ஏன்னா சர்வீசஸ் செக்டர் ஐடி கம்பெனியோட சர்வீசஸ் நிறைய வாங்கிக்கிறாங்களே, ஸோ அவங்க நம்பர்ஸ் நல்லா ஐடிக்கு ஒரு பாசிட்டிவாக வரலாம். ரெண்டாவது, இந்த ஃபெட்டோட மீட்டிங்கோட மினிட்ஸ் வெட்னஸ்டே அன்றைக்கி ரிலீஸ் ஆகும். ஸோ அதில் ஃபெட்டோட தாட் ப்ராசஸ் என்னன்னு தெரியும். ஏன்னா யூஎஸில் லேபர் டேட்டா சாஃப்டாக வந்தது, அது சப்போர்ட் பண்ணுறது ரேட் கட்டை. ஆயில் விலையும் இப்போ இறங்கியிருக்கு. ஏன்னா நம்ம பிரெண்ட் க்ரூடு இறங்கின மாதிரி அமெரிக்கன் க்ரூடும் இறங்கியிருக்கு. ஸோ அந்த இறங்கினது அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு கம்மியாக இன்ஃப்ளேஷனுக்கு தெரியற வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மினிட்ஸில் ஏதாவது க்ளூ கிடைக்குமா, ஒரு ஃபெட் ரேட் கட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஆவலுடன் இந்த மினிட்ஸை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது மார்க்கெட்டை எஃபெக்ட் பண்ணும், எஃப்ஐஎஸ் ஃப்ளோஸ் எல்லாம். இன்னொன்று அஃப்கோர்ஸ் ரெண்டு பெரிய கம்பெனி டிசிஎஸும் ஏஷியன் பெயிண்ட்ஸும் Thursday ஒரு ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணுறாங்க 9th அன்னைக்கு. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெண்டு பேருமே டிசிஎஸ் ஐடி செக்டருக்கே ஒரு பெல்வெதர், அதுபடி தான் ஐடி செக்டரே மூவ் ஆகும். ஏஷியன் பெயிண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனரி கன்சம்ஷனுக்கு ஒரு பெல்வெதர். ஸோ இது ரெண்டும் எப்படி ரிசல்ட் வருதுங்கிறது ரொம்ப மார்க்கெட் ஆவலுடன் எதிர்பார்க்குறது. இது தவிர அடுத்த வாரம் ட்ராக் பண்ண வேண்டியது, நம்ம மிஸ்டர் ட்ரம்ப்பை ட்ராக் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் நம்ம என்ன ட்ராக் பண்ணணும், மான்சூன். ஏன்னா புதன்கிழமை ஐஎம்டி மான்சூனோட நம்பர்ஸை வெளியிடுவாங்க. பட் பாம்பேயில் இந்த வாரம் நடந்த மழையை பார்த்தா அது மான்சூன் செய்தி நல்லா வரும்னு தோன்றுறது. ஸோ இதுவும் மார்க்கெட்டை நல்லா ஒரு பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணலாம் அப்படின்னு நல்ல ஒரு மான்சூனோட டெவலப் ப்ரோக்ரஸ் பற்றி வந்ததுன்னா இதெல்லாம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். பட் ஸ்ட்ராங்கராக எனக்கு இந்த ரீட்டெயில் அண்டு ஹெச்என்ஐஸ் இந்த நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணிருக்கிறதுனால அதே அடுத்த வாரமும் கண்டினியூ பண்ணுவோன்னு ஒரு ஹோப் இருக்குது. அது பண்ணாங்கன்னா மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேட்டிங் லெவல்லையே நிற்கும் அண்ட் ஒரு அப்வர்டு பயஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பேஸ்ட் ஆன் த ரிசல்ட்ஸ் அந்த மான்சூன் அப்டேட். நன்றி, வணக்கம்.